இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்தியாவில் லிஸ்ட் ஆகிற அடுத்த ஐபிஓவான கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஐபிஓ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இவங்க 1999 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கம்பெனி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியாக இருக்காங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் என்டிட்டியில் ஃபஸ்ட்டு ஸ்மால் ஃபினான்ஸ் லைசன்ஸ் இவங்க தான் வாங்கியிருக்காங்க. இவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், டேர்ம் டெபாசிட், லோன்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக இவங்களோட ஃபோக்கஸ் பார்த்தோம்னா செமி அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸில் தான் அதிகமாக இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இவங்க பஞ்சாப் பேஸ்டு கம்பெனி. இந்தியாவில் 173 பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. 6 ஸ்டேட்ஸ்லேயும் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் 9th லார்ஜஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக இந்த கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்காங்க. 6 லட்சத்துலேருந்து 50 லட்சத்துக்குள்ள ஆனுவல் இன்கம் இருக்கிறவங்க இவங்களோட ஆவரேஜ் கஸ்டமர்ஸாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரெவென்யூ இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. ப்ராஃபிட் 2022 விட 2023 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. செப்டம்பர் 2023 படி 54 கோடி ப்ராஃபிட்டில் இருக்காங்க. அசட் பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 15.32%. பிஇ மல்டிபிள் பார்க்கும்போது 21.87 இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்களோட பியர்ஸாக 6 பேங்க் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், சூரியோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஈசப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். எந்த ரீசனுக்காக இந்த ஐபிஓ வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 450 கோடி. இந்த ஐபிஓலேருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங் பாரோவிங் செட்டில்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் பேங்க்கோட ஃபியூச்சர் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸுக்கும் யூஸ் பண்ண போகிறதா இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இவங்களோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிற டேட் February 7, க்ளோஸ் ஆகிற டேட் February 9. ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 rupees per ஷேர். ப்ரைஸ் பார்த்தோன்னா 445 to 468 இருக்குது. லாட் சைஸ் 32 ஷேர்ஸ். டோட்டல் இஷ்யூ சைஸாக 523.07 crore. ஃப்ரெஷ் இஷ்யூவா 452 crore. ஆஃபர் ஃபார் சேல் பார்க்கும்போது 73.07 crore. லிஸ்டிங் அட் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. நெக்ஸ்ட் ஐபிஓ டைம்லைன். அலாட்மெண்ட் ஆகிற டேட் February 12, ரீஃபண்ட் February 13. இந்த ஷேர் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற டேட் February 13. லிஸ்ட் ஆகிற டேட் பார்த்தோன்னா February 14 இருக்குது. இந்த ஐபிஓவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமாக 14,976 ரூபாய் தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓ ப்ரைஸ் 468. 6th February அன்னைக்கு எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் ப்ரைஸ் 10.04%. 515 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் அதிகமாக போகவும் வாய்ப்பு இருக்கு. லிஸ்டிங் எனக்காக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஐபிஓவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணால் அவங்களே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.